சிவாயனம். இறைவா அனைத்தும் நீயே. இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த கதையானது கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் வருடம் மதுரையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் இடைக்காடர் பெருமானால் உரைக்கப்பட்டது. உலகாளும் ஈசனை பணிந்து கூறுகின்றேன் இடைக்காடன். மனிதர்கள் தங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் மற்றும் ராசியில் ராகு கேதுக்கள் இருந்தால் அவர்களால் வாழ்க்கை ஜெயிக்க முடியாது, துன்பம்தான் மிஞ்சும். இதற்கு எந்தவித பரிகாரமும் பலனளிக்காது. இதை மாற்ற இறை அருள் ஒன்றே வழி. எவ்வாறு அந்த இறை அருளை பெற்று அருணகிரிநாதர் விதி மாறியது என்பதை இந்த கதையின் மூலமாக கூறுகிறேன். ஒருவரின் ஜாதகத்தில் ராசியிலோ லக்னத்திலோ ராகு கேதுக்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை கடும் போராட்டமாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது மிக கடினம். இந்த விதியை எவ்வாறு இறை அருளால் அருணகிரிநாதர் ஜெயித்தார் என்பதே இக்கதையின் கருத்து. தன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் மற்றும் துயரங்களை அனுபவித்த அருணகிரிநாதர் தற்கொலை செய்யும் நோக்கத்துடன் திருவண்ணாமலை கோபுரத்தை நோக்கி நடந்து சென்றார். திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி அங்கிருந்து குதிக்கும் நோக்கத்துடன் அருணகிரிநாதர் கோபுரத்தின் மேல் ஏறத் தொடங்கினார். கோபுரத்தின் உச்சியில் ஏறி குதிப்பதற்காக தயாரானார். அவர் விழுந்த வேகத்தை விட அன்பு கொண்ட ஒரு பக்தனின் அழைப்பு பிரபஞ்சத்தின் வேகத்தை மிஞ்சியது. வானிலிருந்து இறங்கி வந்த ஞானப்பழம் தனது பக்தனை மென்மையாக தாங்கிக் கொண்டது. அருணகிரி, அஞ்சாதே, உன் பக்தியை நான் அறிவேன். இதோ வந்துவிட்டேன். உன் உயிர் காக்க நான் இருக்கிறேன். முருகா, என் முருகா, நீயா? இத்தனை காலம் நான் உன்னை தேடினேன். ஆனால் நீயோ என் உயிர் காக்க வந்தாயா? என் பாக்கியம், என் பாக்கியம். மரணத்தின் வாயிலிலிருந்து மீட்டதோடு மட்டுமல்லாமல் தனது ஞானவேலால் அருணகிரிநாதரின் நாவில் பிரம்ம மந்திரத்தின் மூல எழுத்துக்களை எழுதி அவரை பெரும் புலவராக்கினான் கந்தன். அருணகிரி, உன்னில் நான், என்னில் நீ. உனது வாக்கினில் இனி பிரம்ம மந்திரங்கள் நிலைக்கும். முத்தைத்தரு எனத் தொடங்கி என் புகழ் பாடி உலகம் உய்யச் செய். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா. அருணகிரிநாதரின் விதியை முருகப்பெருமான் மாற்றியதைக் கண்டு பிரம்மநாத்திரத்தோடு முருகப்பெருமானை சந்திக்க வருகிறார். சிறுவனே, நீ யார்? என் படைப்பு ரகசியங்களை அருணகிரிநாதருக்கு எப்படி வெளிப்படுத்தினாய்? முத்தைத்தரு என்று தொடங்கி பிரம்ம சிருஷ்டியின் முதல் ஓசையை ஏன் பயன்படுத்தினாய்? இது என் அதிகாரத்தை மீறிய செயல். பிதாமகரே, அமைதி கொள்ளுங்கள். நான் ஈசனின் குமாரன், ஞானத்தின் வடிவினன். பிரம்மமாகிய உமது படைப்புத் தொழிலின் மூல காரணம் நானே. அறியாமையால் கோபம் கொள்ளாதீர். பிரம்மனே, இது ஈசனின் இருப்பிடம். இங்கு எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் அது ஈசனை முடிவே. நீர் எதுவாயினும் என் தந்தையிடம் சென்று பேசிக்கொள்ளும். முருகப்பெருமான் இவ்வாறு கூறியதைக் கண்டு மனம் குழம்பி ஈசனை சந்திப்பதற்காக கிளம்பிச் சென்றார். பிரம்மா ஈசனை சந்திக்க செல்லும் வழியில் 4 பெருமக்கள் அவரை வழிமறித்து, பிரம்மனே எங்களுக்கு பதில் கூறிவிட்டு பின்பு ஈசனை சந்திக்க செல் என்று கூறினார்கள். ஆனால் பிரம்மனோ அவர்களை நோக்கி, நீங்கள் சாதாரண அடியவர்கள், உங்களிடம் நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? வழியை விடுங்கள் என்று அவர்களை மதியாமல் சென்றார். அப்பொழுது எங்களுள் ஈசன் இருந்து எங்களை இயக்குகிறார். அந்த ஈசன் அருளாலே நாங்கள் இப்பொழுது தேவாரம், திருவாசகம் முதலிய பல பாடல்களை பாடி அனைத்து அடியார்களின் தலைவிதியை மாற்றுகின்றோம். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சவால் விட்டு பாடத் துவங்கினார்கள். அப்போது பிரம்மனும், நீங்கள் பாடி பாடி எனக்கு தலைவலி வந்துவிட்டது. பாடும் இந்த பாடல்களை ஈசன் நபி அவர்கள் பாடினால் அவர்களுக்கும் நான் தலைவிதியை மாற்றுகின்றேன். இப்பொழுது என்னை விட்டுவிடுங்கள், நான் ஓடிவிடுகிறேன் என்று தலையை பிடித்துக்கொண்டு பிரம்மா ஓடத் தொடங்கினார். அப்போது மலை மீது அமர்ந்து நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஈசன் சிரித்துக்கொண்டே, பிரம்மனே, நீர் என்னை சந்திக்க வந்துவிட்டு எங்கே செல்கிறீர் என்று கேட்டார். பிரம்மன், அப்பப்பா, உன் அடியார்கள் சரியான தலைவலி அப்பா. அவர்கள் பாடி பாடி எனக்கு தலைவலி வர வைத்து விட்டனர். இன்னொரு முறை உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்பொழுது நான் செல்கிறேன். அப்பொழுது முருகப்பெருமான் பிரம்மனை மீண்டும் சந்திக்க அழைத்தார். ஆனால் பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க பயந்து அருணகிரிநாதரிடம் ஓடிவிட்டார். அருணகிரியே, உங்களுடைய தலைவிதியை தவறான வழியில் எழுதிவிட்டேன். இதனால் பெரும் தொல்லைகளாக போயிற்று. என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்க, இப்பொழுது அழகாக பாடி துதித்தேனே, இதை பாடியவர்கள் நிச்சயம் தலைவிதியை மாற்றும் என்று கூறினார். யாரெல்லாம் அருணகிரி முதலில் பாடிய முத்தைத்திரு பத்தித்திருநகை என்ற பாடலை திருவண்ணாமலை மலையை சுற்றி பாடி வருகிறார்களோ அவர்களுக்கு லக்னம் மற்றும் சந்திரனுடன் இருக்கக்கூடிய ராகு கேதுகளின் அமைப்பால் விளையக்கூடிய துன்பங்கள் நீங்கும் என்று அருளிவிட்டார். அதைக் கேட்ட பிரம்மனும், நிச்சயம் நான் மாற்றுகின்றேன் என்று கூறி ஓடோடி விடுகின்றேன் முருகா. ஈசனே சென்று விடுகிறேன், எனக்கு இங்கு நிற்க நேரமில்லை என்று கூறி ஓடிவிட்டார். இடைக்காடர் உரைத்தார், இவை தன் உணர அகத்தியர் அழகாக சொன்னானே, எதையென்று அறிய விதி நேர்கோடாக இல்லாமல் கோணல் மாணலாக இருக்கின்ற பொழுது
அறிவியல் ரீதியாகவே நிச்சயம் இப்பாடலை பாடினாலே அதிர்ந்து நேராகும், சீர்கோடாகும். இறைவன் மக்களிடத்திலே அனைத்தும் தந்தான். ஆனால் பின் நிச்சயம் அதை இயக்க ஆளில்லையே, சொல்லித்தர ஆளில்லையே. அதனால்தான் இந்த ரகசியத்தை கூறுகின்றோம். இதை வைத்து நீங்கள் வெல்லலாம், பிறருக்கு கூறி அவர்களையும் வெல்ல வைக்கலாம். அருணகிரிநாதர் பாடிய முத்தை திரு பத்தி திருநகை எனும் திருப்புகழ் பாடலை திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பாடினால் மனிதர்கள் விதி மாறும். மேலும் தேவாரம் மற்றும் திருவாசகம் முதலிய புண்ணிய நூல்களை தினசரி ஓதி வந்தாலே மனிதர்களுடைய தலைவிதி மாறும் என்பதே இந்த கதையின் உட்கருத்தாகும். திருவண்ணாமலையிலிருந்து ஓடிய பிரம்மன் அடுத்து எங்கு சென்றார், என்ன செய்தார் என்பதை பாகம் 2 சந்திக்கலாம்.